ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஸ்பெஷலான கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம அடுப்பை யூஸ் பண்ண போறதுல இது ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். இந்த கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம இதுல போட்டுக்கலாம். இது நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் கொரன்னு தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸா அரைக்காண்டாம். அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல ஒரு 3/4 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதுல உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு மேல உள்ளது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பேரிச்சம்பழத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம பார்க்கலாம். இந்த 2 தான் கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருள். நம்ம இப்ப கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த வேர்க்கடலை போட்டுடலாம். இது கூடவே நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருந்த இந்த பேரிச்சம்பழத்தையும் போட்டுடலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நெய் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நெய் போட்டுக்கலாம். இதுல வேர்க்கடலையும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் கொழுக்கட்டை அச்சு எடுத்திருக்கேன். இதுல நம்ம நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இதை இதுக்குள்ள வச்சிடலாம். இப்போ எல்லா இடமும் நல்ல படம்படி நல்லா கொஞ்சம் பிரஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் நம்ம கொழுக்கட்டை அந்த ஷேப்ல நமக்கு அழகா கிடைக்கும். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.